அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 5 ராமன் காலம். தன் வருகையால் அவனது தாயாகிய நீ மகிழ்வதைக் கண்டு ராமனும் மகிழ்ச்சி அடைவான் என்று கோசலை தாயிடம் சுமித்திரை தாய் கூறுதல். பாடல் எண் 622. அவன் வந்து வணங்கையிலே அன்னை உந்தன் முதிர் நெஞ்சில் திவலை என நீர் பெருகும் திகழ் துன்பம் அது விலக்க எவரும் எய்தா பெரும்புகழை எய்தி ராம கதிர் சிரிப்பான் உவகையுறும் உலகவனான் ஒளி மலர் நீ நிதம் மகிழ்வாய். இதுவே 622வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். அவன் வந்து வணங்கையிலே அன்னை உந்தன் முதிர் நெஞ்சில் என்ற முதல் வரிக்கான விளக்கம், வனவாசம் முடிந்த பின்னர் அயோத்திக்கு திரும்பி வந்து உன்னை வந்து வணங்கையிலே அவனது தாயாகிய உன்னுடைய முதிர்ச்சியடைந்த நெஞ்சத்திலே ஏற்படக்கூடிய இன்பத்தின் காரணத்தால் திவலையென நீர் பெருகும் திகழ் துன்பம் அது விலக்க, மழை திவலை போல் உனது நெஞ்சத்திலே இன்ப நீர் பெருகும். ராமன் உன்னை கண்ட மாத்திரத்திலே அந்த இன்பமானது உன் நெஞ்சிலே பொங்கி பெருகும். அவ்வாறு ஏற்பட்டிருக்கும் இன்ப பெருக்கமானது ராமனது நீண்டகால பிரிவினால் உன்னுடைய நெஞ்சத்திலே ஏற்பட்டிருந்த துன்பத்தையும், வனவாசம் சென்றிருந்த அவனுக்கு ஏதேனும் துன்பம் நேர்ந்து விடுமோ என்று நீ அஞ்சி இருக்கக்கூடிய அந்த துன்பத்தையும் விலக்கிவிடும். எவரும் எய்தா பெரும்புகழை எய்தி ராம கதிர் சிரிப்பான். அவ்வாறு ராமன் இங்கே அயோத்திக்கு வந்து உன்னை வணங்கி நின்ற மறுகணமே உனது நெஞ்சில் ஏற்கனவே நீ பெற்றிருந்த துன்பங்கள் யாவும் விலகிவிடும். ஆகையால் ராமனும் உன்னை கண்டு மகிழ்ச்சி அடைவான். அத்துடன் இந்த உலகமே அவனை போற்றி புகழும். அவ்வாறு உலகமே போற்றி புகழும் பெரும் புகழை அடைந்த ராமன் கதிரவன் போல் பொலிவு மிக்க ஆற்றலுடன் உன்னை பார்த்து புன்னகைப்பான். உவகை உறும் உலகவனால் ஒளி மலர் நீ நிதம் மகிழ்வாய். அவ்வாறு ராமன் உன்னை பார்த்து மகிழ்ச்சி அடைவான். அவனை பார்த்து இந்த உலகமும் மகிழ்ச்சி அடையும். இந்த உலகமுமே மகிழ்ச்சி அடையும் வண்ணம் ஒரு தலை சிறந்த மகனை பெற்றதால் நீயும் ஒளிமிக்க மலர் போல் தினமும் மலர்ந்து மகிழ்ச்சி அடைவாய். இதுவே இந்த 622வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 623வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.